ஹலோ கைஸ், இங்கே போகிறேங்க. நம்மளோட போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் இன்றைக்கி சிக்கன் பிரெஸ்ட்டு, அப்புறமா குக்கும்பர், கொஞ்சம் கேரட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் நான் ரொம்ப வெயிட் போட்டு ரொம்ப கால்குலேட்டிவ்லாம் சாப்பிட மாட்டேன். ஆக்சுவலி பாடி பில்டர்ஸ் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா காம்படிஷன் பண்ணுறவங்கன்றனால கரெக்டாக இவ்வளோ கிராம்ஸ் தான் ப்ரோட்டீன் எடுக்கணும், இவ்வளோ கிராம்ஸ் தான் கார்ப்ஸ் எடுக்கணும்னு நம்ம கால்குலேஷன்லாம் இருக்கும். பட் நமக்கு அப்படி இல்லை. நான் ஃபிட்னஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஃபிட்னஸில். ட்ரெயினர், டாக் ட்ரெயினராக இருக்கேன். ஸோ நிறையா நம்ம ஜிம்முக்கு போகிறேன். அதனால நான் டெய்லியுமே ப்ரோட்டீன் எடுத்துப்பேன். ஆனால் இது ஜிம்முக்கு போகிறவங்க மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாகவே ஒரு ஹியூமன் பீயிங் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 70 கேஜஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 70 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பர் டே நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம இந்தியன் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனே இருக்காது. இட்லி, தோசை இதெல்லாம் தான் எல்லாருமே சாப்பிட்ருக்கீங்க. அதெல்லாம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கோசரம் தான் சாப்பிட்றோம். ஹெல்த்தியாக வாழணுன்ட்டு யாருமே நினைக்கிறதில்ல. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வாழணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம், கூட இனிமேல் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. 70 கேஜஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் 1 கேஜிக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அப்போ 70 கேஜஸ்க்கு நீங்கள் 70 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும். பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 கேஜிக்கு 2 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மசில் பில்டிங் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒர்க் அவுட்லாம் போய் ஜிம்முக்கு வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணுறதுனால மசில்லாம் உள்ளே டேர் ஆகும். அப்போ வந்து அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ப்ரோட்டீன் எடுத்திங்கன்னா மெயினாக ப்ரோட்டீன் தான் எடுக்கணும். நீங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு மசில் டேர் ஆனதுக்கு இது உள்ளே போய் ரிப்பேர் பண்ணி மசில் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியம். போனு, ஸ்கின்னு, மெயினாக ஹியூமனுக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் எல்லாருமே ப்ரோட்டீன் இன்றைக்கி வந்து இத்தனை நாள் சாப்பிட்னாலும் போல இனிமேல் நீங்கள் ப்ரோட்டீன் வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்கில் இருக்குது ப்ரோட்டீனு, பாருங்கள் சிக்கன் பிரெஸ்ட்டில் இருக்குது. நிறைய இன்னும் மீல் மேக்கரு, நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்லாம் இருக்குது. நீங்கள் கூகுள் அடித்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரெகுலராக அதை எடுக்கணும். அதில் தான் ரொம்ப முக்கியமானது. சும்மா 2 நாள் 3 நாள் சாப்பிட்டு விட்டுரு கிடையாது. இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான், இல்லைனா ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இப்போலாம் நம்ம ஊரில் நிறைய பேருக்கு சுகர், இப்போலாம் 30 இயர்ஸில் 25 இயர்ஸ்லாம் சுகர் வந்துடுது. பிறந்த குழந்தையே எல்லாம் சுகர்லாம் வந்துடுது இப்போல்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்த் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ண முடியும். நம்ம லைஃப்பில் நம்ம எந்த ஒரு கோலாக இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் எல்லாருமே ஹெல்த்தியான ஃபுட்டு, க்ளீன் டயட்டில் இருங்க. வெளியே வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. வெளியே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்களே இதெல்லாம் பாருங்கள், சிம்பிள். நீங்களே குக் பண்ணி நீங்களே சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஆரோக்கியத்துக்கு காசு பார்க்காதீங்க, ஓகேங்களா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.